வியாழக்கிழமை ஈவினிங் அம்மன் அழைப்புக்காக நான் டேபிளை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டேபிள்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு ப்ளவுஸ் பிட்டை வந்து மேலே போட்டுட்டேன். இது புதுசாக வாங்கின ப்ளவுஸ் பிட்டு. ஸோ அதை நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மனுக்கு நம்ம அப்படியே கடையில் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சாமிக்காகவே இந்த மனை நான் வாங்கினேன். போன வருஷம் தான் வாங்கினேன். இந்த மனையில் பார்த்தீங்கன்னா பிளேட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே அரிசியை போட்டுக்கோங்க. அப்புறம் கலசத்துக்குள்ளேயும் அரிசி, கொம்பு மஞ்சள், ஜாதிக்காய், 5 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கற்பூரம், நிறைய கற்பூரம் போட்டுறாதீங்க. அப்புறம் காதோர கருகமணி, அது செட்டாக கிடைக்கும் கடையில். அப்புறம் குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, எலுமிச்சப்பழம், கோல்டு காயின் இல்லைனா சில்வர் காயின் இல்லைனா நார்மல் காயின் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே மாயிலையை இந்த மாதிரி வச்சுருங்க. மாயிலையை வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும். அப்புறம் தேங்காவையும் இந்த மாதிரி மஞ்சள் நல்லா தடவிக்கோங்க. மஞ்சள் தடவுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவுனீங்கன்னா நல்லா அப்ளை ஆகும். அப்புறம் குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வச்சுட்டு கலசத்துக்கும் நான் 6 அஷ்டலட்சுமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தாலி கயிறு மாதிரி நம்ம கட்டணும் அந்த கலசத்துக்கு. அடுத்து மனையில் ஸ்டார் கோலம் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன், அதனால இப்போ போடுறேன். அடுத்து வாசல்லலாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சாமி ரூம்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருங்க. வச்சுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் மெயின் டோருக்கு முன்னாடி நான் சாமியை வச்சுக்கிறேன். உள்ளேயே தான் வைக்கணும் சாமியை. ஒரு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கணும். பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம சாமி கும்பிடணும். நான் இப்போ கற்பூர தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டேன். இப்போ திரும்ப டேபிள்லேயே எடுத்துகிட்டு வந்து பேக் சைடு டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர் வந்து கடையில் கிடைக்கும். நான் அந்த மாதிரி 3 வாங்கிட்டு வந்தேன். அதை வாலில் ஒட்டிட்டு இந்த ஷால் பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்காகவே நான் வாங்கினேன். அதை பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி போட்டு லைட்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டெக்கரேஷனுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் நான் வந்து கலசம் வச்சு நான் இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறேன். சாமிக்கு saree கட்ட போகிறேன். ஸோ அரிசி மேலே இந்த பெரிய தவளையை வச்சுக்கோங்க, பெரிய கலச சொம்பு. அதை வச்சுட்டு saree நான் ஆல்ரெடி முன்னாடியே இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை அப்படியே வச்சு ஒரு துணி தைக்கிற ஊசியில் பார்த்தீங்கன்னா நூலை கோத்து அதை வந்து இந்த சாரியில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. அப்படி கட்டும்போது saree டைட்டாக இருக்கும். இந்த saree ட்ராப் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாக சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் அதே மாதிரி சாமியோட காலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா கீழே அந்த பார்டர் இருக்கிற பிளேஸில் சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பார்டரோட டவுன் சைட்லேருந்து அப்படியே நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பார்டரை வந்து நம்ம பின் போட்டுக்கணும் பேக் சைடில். அப்படி போடும்போது சாமியோட லெக் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். சாமிக்கு கட்டுற புடவையுமே நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி லைட்டான வெயில் ரொம்ப அதிகமாக படாத இடத்துல காய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சாமிக்கு கட்டணும். சாமிக்கு saree டிராப்பிங் எல்லாமே நான் வியாழக்கிழமை நைட்டு தான் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு 1 மணி ஆகிடுச்சு நான் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. சாமியோட கால் பார்த்திங்கன்னா ஒழுங்காக நிற்கலை. அதனால நான் அந்த அட்டைப்பெட்டியை பார்த்திங்கன்னா நான் சாமியோட சாரிக்கு கீழே காலுக்கு சப்போர்ட்டாக வச்சுட்டேன். ஸோ கால் வந்து அழகாக நிற்கும். நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எதுவும் தப்பு கிடையாது. கலச சொம்பை மேலே வைக்கிறதுக்காக அது அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ மேலே டபுள் சைட் டேப் ஒட்டி வச்சுருந்தேன். அது மேலே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கலசத்தை மேலே வச்சுட்டு நம்ம ஹேண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கு, மூங்கிலில் இருக்கிற ஸ்டிக்கு, இந்த கட்டைப்பைக்கெலாம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டிக் வந்து நான் ஆல்ரெடி போன வருஷமே எடுத்து வச்சுருந்தேன். அதனால் டைட்டாக இந்த மாதிரி கட்டிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஆடாமல் இருக்கும். நான் கட்டியிருக்க மெத்தடில் இந்த மாதிரி கட்டுங்க. அப்போ தான் வந்து கை ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ வந்து ப்ளவுஸ் பீட்டை பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சாரியிலேருந்து கட் பண்ணிட்டேன். அதில் கையை மட்டும் அட்டாச் பண்ணி பின் போட்டு வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு கை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பேக் சைட்லேயும் அந்த ஹேண்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சி இங்கேயும் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஸோ கை வந்து ஆடாமல் இருக்கும். அதே மாதிரி நான் 2 பக்கமும் போட்டுக்கிட்டேன். இந்த சாரீலாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். புதன்கிழமை நைட்டே இந்த saree எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் வியாழக்கிழமை எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருங்க. வரலட்சுமி நோம்புக்கு எல்லா ஒர்க்கும் நம்ம ஒரே நாளில் பண்ண முடியாது. நம்மளுக்கும் ரொம்ப கால் வலிக்கும். எனக்கு அன்றைக்கி ரொம்ப கால் வலி. ஸோ நீங்கள் முன்னாடியே எல்லாமே பண்ணுங்கள்.
இந்த மாதிரி சாரியோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக பின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நிற்கும். சாமிக்கு கட்டியிருக்க முந்தானியும் நல்லா ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டு இங்கே செக்யூர் பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ சாமியோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்கிறேன். அந்த தேங்காயில் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஜவுரி முடியும் நான் கட்டிட்டேன் பேக் சைடு. அப்புறம் அந்த தேங்காவோட மேலே வந்து இந்த மாதிரி சொருவிக்கலாம். இது கடையில் விற்கும். நான் இந்த வருஷம் தான் வாங்கியிருந்தேன். இந்த இது தலையில் அந்த கிரீடம் மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது. அப்புறம் இந்த நகையுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக சாமிக்கு வாங்கியிருந்தேன். சாமிக்கு நம்ம எல்லாமே புதுசாக தான் போடணும், நம்ம போட்ட எதுவும் போடக்கூடாது. சாமிக்கு புதுசாக பச்சை கலரில் வளையலுமே போட்டாச்சு. இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி நெக்லஸும் க்ரீன் கலர் பேங்கிளும் போட்ட உடனே ரொம்ப அழகாக இருக்குது. சேம் கலரில் போட்டிருந்தா கூட அந்தளவு அழகாக இருந்திருக்காது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் சுண்டல் காலையிலேயே வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டேன். காலையில் காப்பு கயிறும் கையில் கட்டிட்டேன். காலையில் 6 மணிக்கு எழுந்து சுண்டல் மட்டும் வேக வச்சுட்டு கையில் காப்பு கயிறுக்கு வந்து 9 முடிச்சு போட்டு மஞ்சள் தடவி அதில் ஒரு பூவும் வச்சு கட்டிட்டு நம்ம கையில் கட்டிக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். நான் அன்றைக்கி ஃபுல்லாக சாமிக்கு வச்ச பிரசாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு எதுவுமே சாப்பிடாமல் இருந்தேன். வேணும்னா வாழைப்பழம் 2, 3 அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பால் மட்டும்தான் குடிக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து நான் தலை குளிச்சுட்டு கரெக்டாக 6 மணிக்கு தேங்காய் உடச்சி சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு தாலி பிரித்து நான் கோத்துக்கிட்டேன். எப்பயுமே வரலட்சுமி நோம்பப்போ நான் புதுசாக கயிறு மாற்றுவேன். அன்றைக்கி மாற்றுறது ரொம்ப நல்லது. காலையில் கருப்பு சுண்டல் வச்சு படைச்சிட்டேன். மதியத்துக்கு சாமிக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு படைச்சிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக பாயாசமும் லெமன் ரைஸும் செஞ்சுருந்தேன். அதை சாமிக்கு ஈவினிங் 6 மணிக்கு வச்சு தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரையும் வீட்டில் போயிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறம் எல்லோரும் 8 மணிக்குள்ளே வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தாம்பூலத்தில் நான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மெஹந்தி கோன் வாங்கியிருந்தேன். அந்த மெஹந்தி கோன் தான் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தேன். குங்குமம், மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, 2 வாழைப்பழம், வளையல், கண்ணாடி வளையல் 2 இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கணும். வெள்ளிக்கிழமை எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு சுற்றி போட்டு அதை 2ஆக கட் பண்ணி வாசலில் வச்சிடணும். குங்குமம், மஞ்சள் தடவி ஒரு தாம்பூல தட்டில் குங்குமம், மஞ்சள் தண்ணியில் கரைச்சி வெத்தலை வச்சு அது மேலே கற்பூரம் வச்சு அம்மனுக்கு திருஷ்டி எடுத்து அதை வாசலில் ஊற்றிடணும். கலசம் வச்சு 3ஆவது நாள் சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை காலையில் சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு பால் வச்சு சாமிக்கு படைத்தேன். காசின பால், அதில் ஏலக்காய், நாட்டு சக்கரை போட்டு சாமிக்கு வச்சு கற்பூர தீபார்த்தனை காமிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் சாமியோட சாரீ எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மில் நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த பூஜை வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு நானே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது 3ஆவது வருஷம் பண்ணுறேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷ்மி அம்மா உண்மையாகவே நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை உண்மையாகவே ப்ளஸ் பண்ணுறாங்க. அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டேன்னா, என்ன மாதிரி யாராவது பார்த்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மருமகள் கிச்சன் யூடியூப் சேனலில் அந்த அக்கா சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த அக்கா வந்து கலசம்லாம் வச்சு கும்பிடுவாங்க. எனக்குமே அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக இருந்தது. ஃபஸ்ட் இயர் நான் பண்ணும்போது ரொம்ப சின்ன சொம்பு எங்கள் வீட்டில் இருந்தது ஆல்ரெடி, அதை வச்சு தான் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷம் நான் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே போன வருஷம் தான் நான் பெரிய சொம்பு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மனை எல்லாமே நான் புதுசாக போன வருஷம் வாங்கி பெரிய சாமியாக வச்சு கும்பிட்டேன். இந்த கலசத்தில் போட்ட அரிசியை பார்த்திங்கன்னா நீங்கள் சாமிக்கு பூஜை டைமில் பிரசாதம் செஞ்சு படைச்சிக்கலாம். சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி தான் செய்யணும், காரமானது செய்யக்கூடாது. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம்மில் ஒரு 3 டேஸ் வச்சுட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த தேங்காவை உடச்சி அதில் தேங்காய் பர்ஃபி தான் நான் யூஸ்வலாக செய்வேன். காரமான எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது இந்த தேங்காவை. இந்த தேங்காவை உடச்சி செய்கிற ஸ்வீட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும். வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெலாம் கொடுக்கக்கூடாது. சாட்டர்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரே பையில் போட்டு கட்டி நான் பரணை மேலே வச்சுருவேன். அடுத்த வருஷம் தான் எடுப்பேன். இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1 டைம் வாங்கிட்டா போதும், அதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.